தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எனக்கு என்னை ஆண்டவரே தகுதிப்படுத்தி இந்த முதலாம் வசனத்தை கர்த்தாவே சொல்லத்தக்கதாய் நீ தந்த அருமையான வாய்ப்பிற்காக உள்ளத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் என்னோடு கூட இருந்து நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க என்னையும் எங்களையும் தகுதிப்படுத்தி தாருங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் அணிந்து மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அண்டிடும் பாவிக்கு அருளுகின்றார், நேரில் வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. என் சொத்தை தந்திடும் என்று கேட்டான், தன் சொத்தை பெற்றவன் பயணமானான். தன்னிஷ்டம் போலங்கே செலவு செய்தானவன், தன் வாழ்வை பாவத்தில் மூழ்கடித்தான். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஞாலத்தில் இனிமையுண்டு, கண்டிக்க காலத்தை கடத்துகின்றார். கண்டித்து கருணை சொல் கூறுகின்றார், பாவி திருந்திட அருள் கொடை வழங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மை தானே மாற்றி நலந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்தோரைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கர்த்தர் எனக்கு தந்த இந்த அருமையான வாய்ப்பிற்காக மீண்டும் ஒரு விஷயம் என் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு நம்ம முதல் வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு ஆண்டும் அறிஞ்சிக்கிட்டே வரோம், அதை பற்றி கற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு விசேஷித்த வகையில் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். அதை நம்ம எப்படி பார்க்கலாம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், என்ன சொல்லியிருக்கிறாரு? இவர்களுக்கு மன்னியும். எவர்களுக்கு? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை இந்த நாட்களில் கர்த்தர் கற்றுத்தரப்போகிறாரு. அந்த இவர்கள் யார் தான், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பு, இந்த வார்த்தையை பிதாவே யாரை பற்றி ஆண்டவர் சொன்னார்? இவர்களை மன்னியும் சொல்லிட்டு முதலாவதாக பார்க்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்கலாம். போதும். இயேசுவை பரியாசம் பண்ணினவர்களை பார்த்து அவரை பரியாசம் பண்ணி அடித்து
அவரை கேவலப்படுத்தினவங்கள பார்த்து தான் சொல்கிறாரு, இவர்களை என்ன செய்யும் மன்னியும் சொல்லிட்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இந்த தடவை நம்ம நம்மளை நாமே ஆராயக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாரு. இதில் எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோம், நம்ம எந்த கேட்டகரியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சற்று நம்மளை நாமே சோதித்து அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த ஆண்டில் நமக்கு தந்திருக்கிறாரு. பிதாவை இவர்களுக்கு மன்னியும், எவர்களுக்கு அவரை பரியாசம் பண்ணவர்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இவர்களுக்கு என்ன செய்யும் மன்னியும் சொல்லியிருக்கிறார். 2வது 22ஆம் அதிகாரம் 64 65 படிங்க. போதும். தூஷண வார்த்தைகளை சொன்னவர்கள் அநியாயமாக அவர் மேலே சரமாரியா இவர் செய்யாத ஒன்றை சொல்லி அவரை கேவலப்படுத்தின அந்த மனுஷர்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறாரு, இவர்களுக்கு என்ன செய்யும் மன்னியும் சொல்கிறாரு. அதுவும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக பார்க்கலாம் நம்ம லேவியராகமம் 24:14 சாரி 23:10 லூக்கா 23:10. போதும். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் பிடிவாதமாக அவரை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் வேண்டாத குற்றத்தை அவர் மேலே சுமத்தி ஜபதர்சியா அவர் மேலே குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிற அந்த பிரதான ஆசிரியருக்கு தான் ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தாரு. இவர்களுக்கு மன்னியும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இதையும் அடுத்தபடியாக பார்க்கலாம். 23 லூக்கா 23:25. கடைசியாக நம்ம 2வது பார்க்கோம். பிலாத்து அவர் ஒரு பெரிய அதிகாரி, அவருக்கு நியாயம் செய்யக்கூடிய தகுதியை கர்த்தர் அவருக்கு கொடுத்துருந்தாரு. ஆனால் இந்த இடத்துல நீதிக்கு புறம்பான தீர்ப்பை வழங்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்துட்டாங்க சாவுக்கு, சிலுவைக்கு. அப்போ அவரை பார்த்து தான் அவருக்காகவும் ஆண்டவர் சொல்கிறாரு, இவருக்கு என்ன செய்யும் மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அநியாயமாக தப்பு நியாயம் தீர்ப்பெல்லாம் கொடுத்துட்ருக்கானே, அவனுக்கு நல்லா தெரியும் இவரிடத்துல ஒரு தப்பையும் காணேன்னு சொல்லி சொன்ன அதே வாயினால் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்படி துடிகரமான அந்த பாவத்தை செய்த அந்த பிலாத்துவையும் கூட பிலாத்துக்காகவும் கர்த்தர் இந்த சிலுவையில் இருந்து சொல்கிறாரு, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்ன. கடைசியாக பார்க்கலாம் 23ஆம் அதிகாரம் 33வது வசனம். சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் கர்த்தர் என்ன சொன்னார், 2 பக்கமும் அறையப்பட்டு இருந்திருக்காங்க. இவர்களையும் என்ன செய்யும் நீர் மன்னின்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில், அப்பா இவர் குற்றத்தை தயவுசெய்து பொருட்படுத்தாதீங்கப்பா, இந்த மாதிரி ஒரு ஒவ்வொருத்தருடைய குற்றத்தையும் நீர் தயவுசெய்து பொருட்படுத்தாதபடி இவர்களை தண்டித்து விடாதேன்னு சொல்லி பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசி நமக்கு விடுதலை வாங்கி தந்ததுனால்தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம், உட்காந்துருக்கோம். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களில் ஒவ்வொரு பாவம் பரியாசம் பண்ணவங்க, தூஷித்தவங்க, விதத்தின்படி அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தப்பு பண்ணவங்களுக்கும் ஒரு தண்டனை உண்டு. கண்டிப்பாக அந்த தண்டனை அனுபவிக்கலைன்னா வேதனை அனுபவிக்க வேண்டியது வரும். அதனால தான் ஆண்டவர் நம்ம எல்லாம் அந்த காலத்திலேயே குற்றத்தை தயவுசெய்து அப்பா இவங்க பொருட்படுத்தாதையும், இவங்க செய்கிற ஒவ்வொரு குற்றத்தையும் நம்ம நினச்சிக்கிட்டே தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட
உயிரோடு இருக்க முடியாது. அதனால் பரியாசக்காரனுக்கு தண்டனை உண்டு. தண்டனை இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் அதை நினச்சி உணர்ந்து இங்கேருந்து கடந்து செல்லணும். ஏன்னா ரெண்டாவது பார்க்குறேன், தூசிக்கிறவனுக்கு தண்டனை உண்டா பாருங்கள். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். தூசித்த அனைவரும் புறம்பே தள்ளப்பட்ட போனோம். அத்தனை வெளியில் இருந்தவங்க அத்தனை பேரும் அவங்க தலையில் கையை வச்சு என்ன செய்யணும்? எல்லாரும் கல்லறிந்து அவனை கொல்லணும். அப்போ இப்படிப்பட்டது யாருக்கு? இது தூசித்தவனுக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு நாளும் யாரையுமே தூசிக்கலையா? அப்போ நம்மளை கல்லறியப்பட்டிருந்தோமானா இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியுமா? கர்த்தர் எவ்வளோ இரக்கம் உள்ளவரை. அவர் நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் நம்ம பாவத்துக்கு தக்கதாக நமக்கு பலன் அளிக்காதபடி, தயவு செய்து பொருட்படுத்தாதபடி, தண்டிக்காதபடி நம்மளை இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வருஷம் நம்மளை காப்பாற்றி வந்திருக்கிறாரு. இனி வருகிற வருஷத்தில் நம்ம அப்படியே இதை அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு எச்சரிப்பாக இந்த ஆண்டு கர்த்தர் வேதத்தின் ரகசியத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். கடைசியாக வித்தவுட், அதாவது என்ன சொல்லுவாங்க, சிலுவை நியாயத்தீர்ப்பு, அதாவது நீதிக்கு புறமான நியாயத்தீர்ப்பு சுட்டி காட்டி இவர் தான் தப்பு பண்ணாருன்னு சொல்லி அநியாயமாக குற்றம் சாட்டுகிறவனுக்கு தண்டனை உண்டா? உண்டு. அது எப்படி? தானியேல் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். தானியேலுக்கு விரோதமாக எல்லாரும் என்ன செஞ்சாங்க? குற்றம் கண்டுபிடித்தாங்க. அவன் செஞ்சான அந்த குற்றத்தை இல்லை, ஆனாலும் அவன் மேலே திரும்ப சுட்டி காட்டி எப்படியாவது இவனை தண்டனைக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். மனுஷங்க அப்படி தான் நாமளும் அதில் ஒன்று தானுங்கிறத உணராதபடிக்கு மற்றவங்களை குற்றம் சாட்டுகிற நீயே அந்த குற்றவாளியாக இராதபடி எச்சரிக்கையாக இருன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ தானியேல் 6:24 படிக்கலாம். தேவையில்லாமல் குற்றம் சாட்டினா என்ன தண்டனை? சிங்கம் கபில அவன் மாத்திரம் விழமாட்டான், சொன்னவன் மாத்திரம் விழலை, அவன் குடும்பமே பூரா அந்த இடத்துல பலியானாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. நம்ம யாரையும் தேவையில்லாமல் குற்றப்படுத்தக்கூடாது. குற்றப்படுத்தினா என்ன தண்டனைங்கிறத 100 விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த வசனத்துக்கு தேவன் அதனால தான் நம்ம குற்றம் செய்யக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் ஆண்டவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு சொல்லி சொன்னார். கடைசியாக நம்ம குற்றத்தை இப்படி இந்த கேட்டகரியில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஏசப்பா, நான் யாருக்கிட்டையாவது பரியாசம் பண்ணி அவங்கள அடிச்சிருக்கேனா? முகத்தில் துப்புற மாதிரி நம்ம துப்புனா நம்மளை கொன்னே போடுவாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி அந்த அளவுக்கு பேச்சில் நம்ம பேசி முடிச்சிருவோம். தூஷிக்கிறவங்க, பிரதான ஆசிரியரும் வேறு பாருங்களும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க கூட ஒரு சின்னத்தனமான ஒரு புத்தியில் மற்றவங்கள சுட்டி காட்டி இவன் தான் பாவின்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் ஏசப்பா சொன்னார், பிதாவே இவர்களுக்கு என்ன செய்யும்? மன்னியும். இவர்களுக்கு அப்போ அவங்க பண்ண குற்றம்தான் என்ன? இவங்க மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க படுத்தின குற்றம் என்ன? பரியாசம் பண்ணாங்க, அடித்தாங்க, தூஷித்தாங்க, காரணம் இல்லாமல் அவருங்க மேலே பழிய சுமத்துனாங்க. கடைசியாக நம்ம இதிலேருந்து நம்ம மீட்கப்படணும். ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாரு, லூக்கா 17:3 வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால்
அவனுக்கு மன்னிப்பாயாக. இதை கர்த்தர் ஆண்டவர் கடைசியாக நமக்கு கற்பித்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ நம்ம ஒரு சகோதரன் தப்பு செஞ்சால் அவனை என்ன செய்யணும்? மன்னிச்சிரு. திரும்ப வருந்தி கேட்டால் அவனை என்ன செய்யாத, அவன் மேலே கோவப்படாத, திரும்பி என்ன செய், மன்னி அப்படின்னு தான் சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. யோவான் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிக்கலாம். ஜான் சாப்டர் 20 verse 23. எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அப்படின்னா நான் மன்னிக்கப்படணும்னா, ஆண்டுடைய சமூகத்தில் நான் கிருபை பெறணும்னா, மன்னிப்பு பெறணும்னா மற்றவர்களை என்ன செய்யணும்? மன்னித்தே தான் ஆகணும். அந்த சுபாவத்தை கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டில் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியம். எவர்களுக்கு? பரியாசம் செஞ்சவங்களுக்கு, முகத்தில் அரைஞ்சவங்களுக்கு, தூஷித்தவங்களுக்கு, பிரதான ஆசாரியர் வேதபாரகருக்கு, நீதிக்கு புறமான தீர்ப்பு வழங்கின பிளாத்துவுக்கு, சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்களுக்கு, இப்படிப்பட்ட அத்தனை பேர்களுக்காகவும் அவங்கள பார்த்து தான் ஏசப்பா சொன்னார், பிதாவே, ஆண்டுடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் யாராவது குற்றம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்காக இப்படி பரிந்து பேசி ஜெபிச்சிருக்கோமா? ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் இந்த அருமையான வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை நம்ம இழந்து விடாதபடி இந்த ஆண்டில் அற்புதமாக அதிசயமாக கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த இந்த வசனத்துக்கு முதலாவது மொழிந்த இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறத அருமையாய் நம்ம கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அதன்படி நம்ம நடக்க நம்மளை நாமே ஆராய்ந்து ஒப்பு கொடுப்போமாக. தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களை அற்புதமாக அதிசயமாக எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறீர் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உண்டு கர்த்தாவே. ஆனாலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்காகவும் பிதாவே, இவர்கள் குற்றத்தை தயவுசெய்து பொருட்படுத்தாதையும் இவர்களை தண்டித்து விடாதையும் என்று சொல்லி கர்த்தாவே பரிந்து பேசி எங்களுக்கு இன்றைக்கும் விடுதலை கொடுத்து அருமையான அந்த ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு வாழ்க்கையை நீர் தந்து வாழ வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ பேர் இந்த ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய், ஆண்டவரே, இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றவர்களாய் காணப்பட்ட போதிலும் ஆவியானவர் எங்களுக்கும் எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்பை தந்து ஆசீர்வதித்தபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையோட கற்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமயமே உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் அணிந்து கொண்டாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.